ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து டாக்டருக்கு கொடுக்குறாங்க. எம்பிபிஎஸ் 5 வருஷம், அப்புறம் எம்டிங்கிறாங்க, அது ஒரு 3 வருஷம். அப்புறம் யாராவது சீனியர் டாக்டர்கிட்ட கீழே வேலை பார்க்கணும், அது எத்தனை வருஷமோ தெரியல, 2-3 வருஷமாவது வச்சுக்கோங்க. மினிமம் எல்லாம் சேர்த்து ஒரு முழு டாக்டராக மாறத்துக்குள்ளே ஒரு 10-12 வருஷம். இளமையெல்லாம் ஓடியே போடுது. அதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 30 வயசு தாண்டி போயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறது மட்டும் இல்லைங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லை, அதுக்கு ஆகிற செலவு. இப்போ மெரிட்லேயே வந்து கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜில் படித்தாங்கன்னா ஏதோ குறைச்ச விலையில் ஆகும். இப்போ வந்து பணம் கட்டி படிக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 கோடி இல்லாமல் இந்த 2 கோர்ஸும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ ஒரு 100 கோடி சொத்து இருக்குது, ஒரு 200 கோடி சொத்து இருக்குது பேரண்ட்ஸுக்கிட்ட. இது 5 கோடி ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் படிக்கலாம். சில பேர் வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைங்கள டாக்டர் ஆகணும்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு மினிமம் இருக்கிற ஒரு சொத்தை கூட விற்று படிக்க வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க மாதிரி தெரியல. என்னென்னா மினிமம் சொத்தை விற்று படிக்கிற அளவுக்கு அது வந்து இப்போ அது ஒர்த்தான ஒரு ப்ரொஃபஷனாக எனக்கு தெரியல. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தோம்னா, இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் நம்ம போய் சேர்றோம். சேர்ந்தோடனே அங்கே கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் இத்தனை எக்ஸ்ரே பண்ணணும், இத்தனை ஸ்கேனிங் பண்ணணும், இத்தனை ஆப்ரேஷன் பண்ணணும்னு அந்த டாக்டருங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு 60-70% டாக்டர்ஸ்லாம் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். சாதாரணமாக இருக்கவங்க அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இஷ்டம் இருக்கோ இல்லையோ, மனசாட்சி இருக்கோ இல்லையோ, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஃப்ராக்சருக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ஒரு 6 மாதம் ஆகுங்கிறாங்க. அப்போ கூட 50% தான் நர்ஸ் ஒர்க் பண்ணுன்றாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை எனக்கு வருது சின்ன ஃப்ராக்சருக்கு. அப்போ பொழுது போனால் அந்த டாக்டரை நான் திட்டிகிட்டு தான் இருக்கேன், செஞ்சவனை. அந்த பையன் இந்த பையன் படித்த மதிப்பு அவன் படித்த படிப்பு கூட நம்ம மரியாதை கொடுக்கல மனசுக்குள்ளே, வெளில போய் சொல்ல முடியாதுல்ல. அதோடு இல்லாமல் இப்போ டாக்டர்னால் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹோமியோபதி டாக்டர், கிராமத்தில் ஹோமியோபதி டாக்டருங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். இப்போ எம்பிபிஎஸ் படித்து எம்டிஏ படித்தா கூட ரோட்டில் போனால் கூட எவனும் திரும்பி பார்க்கறல. அதிகமாக போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உள்ளே இருக்கும்போது டாக்டர் அவ்வளோ, வெளில வந்தால் நீ யாரோ நான் யாரோ தான். அப்படி தான் உலகம் இருக்குது. அதில் போய் வந்து பெருமைக்கு படிக்கிறேன்னு படிச்சுவிட்டு மனசாட்சி இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 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 தொழில் செய்கிறோம்னா அதில் நியாயம் தர்மம் இருக்கணும். நியாயம் தர்மம் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது உங்கள் சந்ததியை அது பாதிக்கும், உங்கள் உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும். இதெல்லாம் வந்து அதாவது மனசாட்சி இருக்கவங்களுக்கு, மனசாட்சி விற்றவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை மறந்துட்டு மனசாட்சி விற்றுட்டு வேலை செஞ்சால் கூட நிச்சயமாக அவங்க சந்ததிகளை அது பாதிக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் திட்டுவாங்க. அதனால் வந்து தயவுசெய்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையிலே உங்களால் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வேலை எதிர்த்து உங்களால் பேச முடிகிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்து ஒரு அதிகமாக செலவில்லாத படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சந்ததிகளை பாதிக்காமல் இருக்கும், உங்களுக்கான மரியாதையும் நல்லாயிருக்கும். சும்மானாலும் காசை கொடுத்து படிச்சுவிட்டு வந்து இருக்கிறவங்கிற பிராணனை வாங்குறதுனால உங்களுக்கும் நல்லதில்லை, எங்களை மாரி ஆளுங்களுக்கும் நல்லது. முதல்ல இந்தியாவில் இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலாம் இழுத்து மூடிட்டு எல்லாமே கவர்மெண்ட் ஆக்கணும். இல்லாட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் இருக்கக்கூடாதுன்னு வச்சுட்டா கூட நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறது இவ்வளோ மாஃபியா இருக்குங்க. இதை வந்து உண்மை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ ஒன்றுமில்ல, சிஜிஹெச் கவரேஜ் இருக்குது அப்படின்ற போன உடனேவே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னு தான் முதல் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் எழுதுகிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னா போனால் போதுன்னு விட்ருவாங்களோ என்னமோ தெரியல. இப்போ எல்லாருமே பயந்துக்கிட்டு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் பணம் எவ்வளோ லாஸ் ஆகுது பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இவங்க பண்ணுற இந்த கூத்தில் எவ்வளோ லாஸு, கவர்மெண்ட்டுக்கு லாஸு, இன்சூரன்ஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸு, ஒரே லாஸ் தான். கடைசியில் அவங்களுக்கும் செய்கிற டாக்டர் பயல்களுக்கும் ஏதாவது உடம்பு நல்லா இருக்குமா, அவங்க குடும்பம் நல்லா இருக்குமா, அவங்களுக்கும் கிடையாது. இதில் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கார பையன் வந்து அவன் வந்து சம்பாதிக்கிறான்னா அவங்க இதை மாதிரி வந்து பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிக்கும் போது அவன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா, அதுவும் இல்லை. ஒருத்தருக்குமே நல்ல ஒரு நல்லது செய்யாத அந்த விஷயத்த எதுக்கு கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்கங்கிறதே புரியலைங்க. பெரிய மாஃபியா இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலுங்கிறது பெரிய மாஃபியா தான். அதை வந்து யாரும் இல்லைன்னே சொல்லவே முடியாது. தயவுசெய்து இதை கவர்மெண்ட் எடுத்து பார்த்து என்னன்னு ஒரு முடிவு வரணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ போய் நான் வந்து இந்த சின்ன ஃப்ராக்சர் இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறேன், இன்னமும் எனக்கு சரியாகலை. ஒரு சாப்பிட்றதுக்கு ரைட் ஹேண்டு என்னை ஒர்க் பண்ணல, ஒரு ஃபிங்கர் வரமாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. சின்ன ஃப்ராக்சருக்கு நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ கஷ்டப்படுறேன். இதில் போய் நான் எந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. நாங்கள்லாம் மிடில் கிளாஸு. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் 10 பிரான்ச் வச்சுருக்கான். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா லாபம் வந்தால் கூட 10 கோடி ஒரு நாளைக்கு வருது. அவன் முன்னாடி நான்லாம் என்ன பண்ண முடியும்?
கேஸ் போட்டால் கூட எங்களை தூக்கி உள்ளே வைக்கிறது தான் ரெடியாக இருப்பாங்க, எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்க போகிறதில்ல. இதுதான் உண்மை, இந்தியாவோட நிலமை.